வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்றைக்கி நடக்க போகிற மேட்ச்சு குஜராத் டைட்டன்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னா குஜராத் டைட்டனோட ஹோம் கிரவுண்டான அகமதாபாத்தில் நடக்க போகுது. இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் 195 ரன் ஆவரேஜ் ஸ்கோராக இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 8 விக்கெட்டும், ஸ்பின் பவுலர்ஸ் வந்து 3 விக்கெட்டும் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. இது வரைக்கும் ஹெட் டு ஹெட்டில் குஜராத் டைட்டன் 3 முறை டெல்லி கூட விளையாடிருக்காங்க. அதில் 2 முறை குஜராத் டைட்டனும் 1 முறை டெல்லி கேபிட்டல்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. வாங்க இன்றைக்கி டீம் பிக் பண்ணிடலாம். ஸோ இந்த கிரவுண்ட் வந்து பேட்டிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் நல்லா கைக்கு வரும். இங்கே தான் வேர்ல்டு கப் ஃபைனல்ஸும் நடந்துச்சு, லாஸ்ட் ஐபிஎல்லோட ஃபைனல்ஸும் நடந்துச்சு. டாஸ் இந்த கேம்லேயும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ நம்ம இங்கே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ப்ராப்பராக பிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹையர் ரன் ஸ்கோரர்ஸையும் பிக் பண்ணிக்கணும். நல்லா ஸ்டாண்டர்டாக நின்று ஆடுற மாதிரி பிளேயர்ஸையும் பிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் கலீல் அகமத் பிக் பண்ணிக்கிறேன், அக்சர் பட்டேல் பிக் பண்ணிக்கிறேன். ஸ்பின் பவுலர்ஸில் ரஷீத் கான் பிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மோகித் சர்மா பிக் பண்ணிக்கிறேன். பேட்டிங்கில் குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து சுப்மன் கில், பிரித்வி ஷா, டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து டேவிட் வார்னர், ஃப்ரேசர் மெக்ரையர், ரிஷப் பந்த், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு. இவங்க வந்து செம்ம ஃபார்மில் இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸு. இந்த கேம் இவங்க வின் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு கேமில் ஃபார்முக்கு வராங்க. ஆனால் ஜிடியில் பிளேயர்ஸ் வந்து அவ்வளோவா பெரிய ஃபார்ம்லேயும் இல்லை, பெருசாக ரன் எதுவும் அடிக்கலை. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருந்திருக்குது. ஆப்போனன்ட் டீம் பண்ணுற தப்பில் தான் இவங்க வந்து பாயிண்ட் எடுத்துருக்காங்களே தவிர, வின் பண்ணியிருக்காங்களே தவிர, அக்ரெசிவாக விளையாடி இது வரைக்கும் இந்த கேமும் ஜெயிக்கலை. இந்த கேமில் பார்க்கலாம். நான் ஆல்ரவுண்டராக திவாத்தியாவை பிக் பண்ணிக்கிறேன். வாங்க ப்ரிவியூ பார்க்கலாம். நான் மோகித் சர்மா, கலீல் அகமத் எடுத்திருக்கேன். பேட்டிங்கை வந்து டெல்லி சைடுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த ஃப்ரேசர் மெக்கருக்கு வந்ததுக்கப்புறமா இவங்களோட பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இவர் வந்து 5 6 2 4 அடித்து ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே 50 ரன் அடித்தார். ஸோ அவர்கிட்டேருந்து இன்னும் நிறைய ரன் எதிர்பார்க்கலாம் இந்த முறை. பட் ஆனால் கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப வேகமாக ஆடுறாரு. மேபி மோகித் சர்மா இல்லைன்னா ரஷீத் கான் கிட்ட மாட்டிப்பார். நீங்கள் பிக் பண்ணுறதுனா பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அவருக்கு பதில் நீங்கள் வந்து நூர் அகமதோட பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஷாருக் கான் வந்து 11 ஆடினார்னா அவரை கூட பிக் பண்ணிக்கோங்க, நல்ல ஆப்ஷன் இருப்பார். இந்த கேம் விஜய் சங்கர் ஆடுவார்ன்றது டவுட்டு தான். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருந்தாலும் நான் டெல்லி கேபிட்டலோட பேட்டிங் சைடு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நான் டெல்லியிலேயே வந்து 6 பிளேயர் எடுத்துக்கிறேன், ஜிடியில் 5 பிளேயர் எடுக்கிறேன். ஸோ விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் ரிஷப் பந்த், ஷாய் ஹோப், டேவிட் வார்னர், சுப்மன் கில், பிரித்வி ஷா, சாய் சுதர்ஷன். பேட்டிங் டீமில் ஆல்ரவுண்டரில் அக்சர் பட்டேல், ராகுல் திவாத்தியா. பவுலிங்கில் ரஷீத் கான், மோகித் சர்மா, கலீல் அகமத் எடுத்திருக்கேன். அப்படி நீங்கள் கலீல் அகமது இல்லை இஷாந்த் சர்மாக்குள்ளே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிடுறாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திவாத்தியா இல்லாமல் நீங்கள் மேத்யூ வேடோ இல்லை அபினவ் மனோகர் பிக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அபினவ் மனோகர் ஒன்றும் அவ்வளோ ஃபார்மில் இல்லை, பெரிய கேம் ஆடுவாரான்னு தெரியல. பட் ஆனால் செகண்ட் பேட்டிங் வரும்போது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலெக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா ஷாய் ஹோப், அபினவ் மனோகர்லாம் வந்து ரொம்ப லோ பிக்கில் இருக்காங்க. இங்கேயும் இஷாந்த் சர்மா ரொம்ப லோ பிக்கில் இருக்கார். எனக்கு குல்தீப் யாதவ் டீமில் எடுக்கணும், ஆனால் அவர் யாருக்கா பதில் எடுக்கலான்றது தான் பார்த்துட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம 6 பிளேயர் எடுத்துட்டதால் குல்தீப் யாதவ் வந்து பிக் பண்ண முடியல. இருந்தாலும் ஷாய் ஹோப்கா பதில் குல்தீப் யாதவ் கூட பிக் பண்ணிக்கலாம். சாலிடாக ஒரு 2-3 விக்கெட் கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவார். ஷாய் ஹோப்பும் பிக் ஹிட்டரு, ஒரு 3 6 4 6 அடித்தாருனாலும் ட்ரீம் டீமில் வந்துடுவார்.
இருந்தாலும் இந்த டீம் கொஞ்சம் பார்க்க பெட்டராக தெரியுது. ஆல்ரவுண்டரில் திவாத்தியா, ஷாருக் கான், அக்சர் பட்டேல் 3 பேர் தான் இருக்காங்க. அதனால் அக்சர் பட்டேல் தான் பெட்டர் சாய்ஸ் நமக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கிறதால சுப்மன் கில்லுக்கு வந்து கேப்டன்சி கொடுக்கலாம். பட் ஆனால் அவர் எந்த அளவுக்கு இப்போ ஃபார்மில் இருக்காருன்றதை பார்க்கணும். இருந்தாலும் நான் ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்குறேன் அவருக்கு. டேவிட் வார்னர் நல்ல ஃபார்மில் இருக்கார். பிருத்வி ஷாவும் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ இவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் வந்து கேப்டனாக கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை வித்தியாசமாக போகலாம் அப்படின்ட்டு அக்சர் பட்டேல் கொடுத்தாலும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் வந்து சேஃப்டிக்காக இது ஸ்மால் லீக் டீம்ன்றதால நான் வந்து டேவிட் வார்னரை பிக் பண்ணிக்கிறேன். டாஸ் போட்டு ஒரு வேளை டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்பெண்டிங் ஆனாங்கனாக்கா நீங்கள் அபினவ் மோகனோகர் கூட ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், இல்லைனா ஃப்ரேசர் மெக்ரெகர் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிஷப் பந்த், ஃப்ரேசர் மெக்ரெகர், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், இஷாந்த் சர்மா எல்லாருமே பாயிண்ட் எடுக்கிறாளுங்க தான். அபினவ் ட்ராப் பண்ணிவிட்டு ஃப்ரேசர் மெக்ரெகருக்கு வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா அபினவ் மோகனோகர் வைங்க. ஏன்னா லோ செலெக்ஷன் பிளேயர்லேருந்து அவருக்கு பாயிண்ட் எடுத்து தருவார். ஓகே கைஸ், பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.